இப்போ வந்து நம்ம குச்சிக்கிழங்கு பொரியல் செய்யறதுக்காக குச்சிக்கிழங்கை வந்து வேக போட்டிருக்குறோம். அது எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க, குச்சிக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு, மலண்டு தெரியுதுங்களா? இப்போ இது என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் இருத்து எடுத்துக்கிறோம். தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம குச்சிக்கிழங்கு தாளிக்க போகிறோம். எப்படி செய்கிறோன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு அது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, வரமிளகா, கொஞ்சம் தட்டி வச்ச இஞ்சி எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, தட்டுன இஞ்சி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். குச்சிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேக வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டே வேக வச்சுருக்கேன். அதனால் நம்ம உப்பு போட தேவையில்லை. இந்த தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சம் புளிப்பு சுவை மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தக்காளி போடுறோம். இப்போ இருங்க, இந்த தக்காளி வதங்கட்டும். இதில் கொஞ்சம் நுணுக்கிய சோம்பு பொடி போட்டுக்கணும். கொஞ்சம் நுணுக்கிய பட்டை பொடி போட்டுக்கணும். நல்லா இதெல்லாம் வந்து கிளறோம். பாருங்க, நல்லா கிளறணும். சிம்மில் வச்சே கிளறலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். அதனால் சிம்மில் வச்சு கிளறிட்டு கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா ஃப்ளேவருக்காக வேண்டி போடுறோம். சிக்கன் மசாலா இப்போ இதையும் கொட்டி நல்லா இப்படி கிளறோம். இந்த தக்காளிலாம் பாருங்கள் மசிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா குச்சிக்கிழங்கு, இந்த ட்ரை பண்ணி வச்சுருக்கிற குச்சிக்கிழங்கு வந்து போடுறோம். பாருங்க, இப்போது இந்த மாதிரி குச்சிக்கிழங்கு இது மேலேயே கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறோம். போட்டு கிளறிட்டா குச்சிக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான கிளறி காமிக்கிறேன். பாருங்க, இப்போது இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோட
வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோட இந்த குச்சிக்கிழங்கு வந்து நல்லா வணங்கணுங்க. சிம்மில் வச்சு கிளறலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கிளறும்போது, அதுக்காக வேண்டி பாருங்கள். எப்படி பார்க்கவே உங்களுக்கு சாப்பிடணும் போல் தோணும். கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இப்படி ஈவினிங் நேரத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. மழை காலத்துலலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டா சாப்பாடு கூட எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணாது. வெறுமனே கிழங்கெல்லாம் கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா இது ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ளேவர் டேஸ்ட்டில், அதே டைமில் ஒரு காரம் உப்பெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம்லாம் போட்டதுனால சாப்பிட்றதுக்கே ஒரு அற்புதமான ஃப்ளேவராக இருக்கும். பாருங்க, பாருங்கள் வணங்கிடுச்சு, நல்லா சூப்பராக வந்துடுச்சு. பார்க்கவே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, நம்ம குச்சிக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணிட்டோம். ஹெல்த்தியான ஒரு டிஷ். முன்னாடி இன்னும் நல்லா பண்ணுறது.